ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஸ்பெரி பை 5ல் காலி லினக்ஸ் OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி பை இமேஜர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் போன வீடியோலேயே ராஸ்பெரி பை OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கம்பல்சரி தேவை. இந்த சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் டிவைஸ். ஸோ நீங்கள் எந்த டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டிவைஸை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ராஸ்பெரி பை 5 வச்சுருக்கேன். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஓஎஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஓஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ போட போகிறது காலி லினக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதர் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஓஎஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தேர்டில் காலி லினக்ஸ்னு சொல்லியே இருக்கும். ஸோ இந்த காலி லினக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் போட்டு வச்சுருக்கனால கேட்ச் ஆன் யுவர் கம்ப்யூட்டர்னு சொல்லி இருக்குது. ஆனால் நீங்கள் டவுன்லோட் போடாமல் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்லைன் சொல்லி வரும். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் அந்த நேரத்தில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்பல்சரி நெட்டு வந்து வேணும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கம்பல்சரி வேணும். அப்படின்னா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ணுறப்ப நெட்லேருந்து டவுன்லோட் ஆகி ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த டிஸ்கில் வந்து நம்ம ஓஎஸ் போட போகிறோம், பென்ட்ரைவ் இல்லையா, எஸ்டி கார்லையா, ஹார்ட் டிஸ்கில். ஸோ அந்த யூஎஸ்பி டிஸ்க்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து பென்ட்ரைவில் போட போகிறதுனால பார்த்தீங்கன்னா நான் அதை தான் சொருகி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டுக்குன்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஓஎஸோட கஸ்டமைஸ்டு செட்டிங்ஸ் வந்து ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோஸ்ட் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அடுத்து இந்த லொக்கேஷன்ஸு, ஸோ எந்த டைம் ஜோனு, ஸோ அந்த லொக்கேஷன்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ், அடுத்த ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது எடிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எடிட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவும் எடிட் பண்ணல, நான் அப்படியே விட்டுறேன். எஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எரேஸ் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளோட டிஸ்கில். இது ரைட் பண்ணி முடிச்ச பின்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூட்டாகி முடிச்சிருச்சு. பூட்டாகி முடிச்ச பின்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த பூட் அப்படின்ற டிஸ்க்குள்ளே போகணும். உள்ளே போனீங்க அப்படின்னா கான்ஃபிக்னு சொல்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இருக்கும். எங்கே இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் அடிக்கிற இந்த கமாண்டை வந்து அடிக்கணும். யூஎஸ்பி மேக்ஸ் கரண்ட் எனேபிள் அப்படின்னு மட்டும் அடிச்சுட்டு ஈக்குவல் டு 1 போட்டுருங்க. ஸோ இந்த லைன் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட யூஎஸ்பி 3.0 போர்ட்டில் மேக்ஸிமம் கரண்ட் அவுட்புட் கொடுக்குறதுக்காக. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை போட்டு எனேபிள் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி 3.0 வந்து போகும். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் பிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ்பி 3.0 போர்ட்டில் வந்து குத்திருக்கேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மானிட்டர் மட்டும் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ ஆன் பண்ணியாச்சு. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா காலி, பாஸ்வேர்டும் காலி, ஸ்மால் லெட்டர். இருங்க ஒரு நிமிஷம் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி வச்சுட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் ஐக்கான்ஸு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் பல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.